சார், இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக மீண்டும் ஒருங்கிணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டா? என்னங்க? பிரிந்த அதிமுக இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் ஒருங்கிணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாச்சும் இருக்கா? அது எல்லோருடைய அம்மாவுடைய தொண்டர்களாக இருக்கக்கூடிய எல்லா தொண்டர்களுக்கு விருப்பமுமே அதான் தான் இருக்கணும், எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்னு. ஆனா ஒரு சிலர், பழனிசாமி போன்ற ஒரு சிலர் சுயநலம், பதவி வெறி, தான் மட்டும் தான் இருக்கணும், மற்றவங்க இருக்கக்கூடாது, பணத்திமிர், அதிகாரத்தில் இருந்த திமிர்னால இன்றைக்கு ஆட்டம் போடுகிறார்கள். அதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் முடிவு கொண்டு வருவார்கள். அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணையக்கூடிய காலம் வருங்காலத்தில் வருங்கிறதா என்னுடைய நம்பிக்கை. நான் அன்னைக்கு பேசிட்டேன், நான் திருவண்ணாமலையில் கிளியரா சொன்னேன். அவர் சொன்னதுல எந்த தவறு இல்லை. அம்மா அவர்கள் ஒரு இந்துங்கிறதுல பெருமைப்பட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அவர்கள் சட்டமன்றத்தில் நான் ஒரு பிராமண பெண்மணிங்கிறதுல அவங்க பெருமைப்பட்டிருக்காங்க. அவர் இந்து மதத்திற்கு செய்தது, இந்து கோயில்களுக்கு செய்தது, அவர் கரசேவைக்கு ஆதரவாக இருந்தது, இன்னும் சொல்லப்போனா காமன் சிவில் கோடு வேணும்னு சொன்னது. அது இந்தியானா ஒரு நாடு, அதுல மதத்தை தாண்டி ஒரு நாட்டிற்கு ஒரே சட்டம் வேணும்னு கேட்கறது தப்பில்லை. இது அம்பேத்கரை முயற்சி செய்தது தானே. அது மாதிரி காஷ்மீர்ல அது கொண்டு என்ன தனி ஒரு இங்க எனக்கு காஷ்மீர்ல போய் நம்ம சொத்து வாங்க முடியாது. இப்ப நானே ஒரு கன் லைசன்ஸ் வச்சிருக்கேன்னா இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டுக்கும் உண்டு. ஆனா எக்ஸப்ட் காஷ்மீர் அப்படின்னு வரும், ஜம்மு காஷ்மீர்னு வரும். அது ஒரு இது என்ன நம்ம நாட்டில் இருக்கிற காஷ்மீருக்கு நம்மளுக்கு தடை, நாங்க போய் நீங்க ஒரு சென்ட் நிலம் கூட வாங்க முடியாது மாத்தணுங்கிறத 84 அம்மா புரட்சி தலைவர் சார்பா அவர்கள் கட்சியின் ராஜ்யசபா மெம்பரா கொள்கை பிறப்பிச்சாரா பேசியிருக்காங்க. அதனால அவங்க இந்த மதம் அந்த மதம் இல்ல, எல்லா மதத்துக்கும் பொதுவானவர். அவருடைய பார்வையில அவர் இந்துத்துவ தலைவரா அவர் பாக்குறாரு. அது என்ன தவிர அம்மா ஒரு மாபெரும் தலைவர்னு அவர் சொல்றத இவர்களுக்கு ஏதோ எங்கேயோ இவர்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் நான் பாப்பேன். ஜெயக்குமார் பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காது. இதே ஜெயக்குமார் எப்படி வேணாலும் பெல்ட் அடிப்பார் காலத்துல.